பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில நேரங்களில் நம்ம எதை நம்புறது எதை நம்பாமல் இருக்கிறது ஒரு குழப்பத்துக்குள்ள ஆகிடுவோம். நம்முடைய நம்பிக்கையின் அஸ்திபாரம் மொத்தமாக அசைஞ்சிடும். ஆனாலும் எந்த நம்பிக்கை அற்றுப்போனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது, அப்பா நம்மை மாத்திரமே நம்புவேன், அவரை சார்ந்து நிற்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கையை கனப்படுத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். சில நேரங்களில் சில வாக்கு தத்தங்கள் இது என் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு பெரிய சோர்வுக்குள்ளே போயிடுவோம். வாக்கு தத்தங்கள் என்னமோ பெருசாக இருக்கும். அந்த வாக்கு தத்தங்களை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஒரு பெரிய நம்பிக்கை நமக்குள்ளே வரும். அந்த வாக்கு தத்தங்கள் கொஞ்சம் தாமதமாகும்போது, இந்த வாக்கு தத்தம் தரையில் விழுந்துருமா, வாழ்க்கையில் பலிக்காதன்ற பெரிய நம்பிக்கை இல்லாத நிலைமை வந்துடும். அந்த நிலைமையிலும் அவரை நம்பும் பொழுது பூமி நிலை மாறினாலும், யார் மாறினாலும், என்ன சூழ்நிலைகள் மாறினாலும், நாம் அவரை நம்பி நிற்கும் பொழுது கட்டாயம் அந்த நம்பிக்கையை கனப்படுத்த போதுமான தேவனாக இருக்கிறார். அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் சூழ்நிலையில் மாறினாலும், யார் மறந்தாலும், நான் நம்பின மனிதர்கள் கைவிட்டாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் மாறினாலும் நான் உம்மை மாத்திரமே நம்புவேன் தகப்பனே. ஒருவேளை உங்களுடைய பாதைகளில் அந்தகாரம் சூழ்ந்திருக்கு. என் வாழ்க்கை என்ன ஆகும், எனக்கு ஒரு ஃபியூச்சரே இல்லையா, என் வாழ்க்கை இப்படியே முடிந்துருமா அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். அன்றைக்கும் அப்படித்தான் அந்த 38 வருடம் வியாதிப்பட்டிருந்தவன் அப்படித்தான் யோசித்து கொண்டு இருந்தான். அந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட உட்கார்ந்து ஏங்கி பார்த்து கொண்டே இருந்தான். என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா, நான் இப்படியே மரித்து போயிடுவேனா, எனக்கு தேற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்களா? அங்கு இயேசு வந்தார். இயேசு வந்து அவனுக்கு சுகத்தை கட்டளையிட்டார். உங்களுடைய வாழ்க்கை இன்று முடிந்துவிடும் என்று நீங்களும் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை நம்புங்கள். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவார். அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என்
இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லா நம்பிக்கையும் மற்று போய் எந்த நம்பிக்கையுமே இல்லாம என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, மறுவாழ்வு எனக்கு இல்லைன்னு நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நம்முடைய நம்பிக்கையின் காரணர் ஒருவர் இருக்கிறார். அவரை நம்பி அவர் பட்சத்துல சார்ந்திருக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். God bless you.